என்னடா பேராண்டு அழுதுகிட்டு இருக்க? இல்ல தாத்தா, இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கல எனக்கு. அப்பா என்னை ரொம்ப திட்டிட்டாங்க. 5th ரேங்க் தான் கிடைச்சிச்சு தாத்தா. பேராண்டி, அதுக்காக அழுதுட்டு இருக்கலாமா பேராண்டி? உனக்கு தான் சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல பேராண்டி. நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா படிச்சா ஏசப்பா ஞானத்தை தருவார்னு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல பேராண்டி. தாத்தாவும் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதனால தினம் ஜோமனு அடுத்து படி, நல்ல மார்க் வாங்கலாம். சரி தாத்தா, நான் இனிமேல் அப்படியே செய்யறேன் தாத்தா. ஏசப்பா, நான் இப்ப படிக்க போறேன் ஏசப்பா. எனக்கு நல்ல ஞானம் தாங்க ஏசப்பா. நான் படிக்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கணும் ஏசப்பா. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும். இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டாடா? ஆமா, நல்லா படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியான்ல. எக்ஸாம் எழுதும்போது நான் உனக்கு காமிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவோம். வேண்டாம்ப்பா, நான் அந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏசப்பாவோட பிள்ளை. அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு எங்கள் சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் டெய்லி படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு படிச்சிருக்கேன். அதனால எனக்கு எதுவுமே மறக்காது. நான் நல்லா எழுதி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன். ஏசப்பா என் கூட இருக்காங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். நாளைக்கு எக்ஸாம்ல பாப்பா. ஓகேடா, பாய். நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணுவோம். ஓகேடா, பாய். ஏசப்பா, நான் எக்ஸாம் எழுத போறேன் ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா நான் படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் ஏசப்பா. நீங்களே என் கூட இருங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தாத்தா, ஒரு குட் நியூஸ். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். அப்படியா பேராண்டி? ரொம்ப சந்தோஷம். அததான் நான் முன்னக்கூடியே உனக்கு சொன்னேன். எப்படியும் நீ ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடலாம். ஏசப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி செய்வாரு. அதே போலதான் உனக்கும் உதவி செஞ்சிருக்கிறாரு. நீ எப்பயுமே ப்ரேயர் பண்ணிட்டு வேதம் வாசிச்சுட்டு படிச்சேனா ஏசப்பா உனக்கு உதவி செய்வாரு. சரியா? ரொம்ப சந்தோஷம் பேராண்டி. ஓகே தாத்தா, நான் இனிமேல் எப்போ படித்தாலும் நல்லா பைபிள் வாசிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் படிப்பேன். இப்போ நான் தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. ஏய், உனக்கு ஸ்டோரி புரிஞ்சிச்சா? பாத்தியா அந்த அண்ணன் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்கன்னு? ஆமாம், நம்மளும் ஏதோ தப்பு செய்யாமல் குறுக்கு வழியில் போகாமல் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி நல்லா படித்தோம்னா ஏசப்பா நமக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தருவாங்க, நம்மளையும் உயர்த்துவாங்க. சூப்பராக இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா.